வரும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாண்டன அறிவீட்டிகள் மழலை மூல அதிரும் மண்ணாமலே தொழுவார் வீணை வலுவா வண்ணம் மருமே. திருச்சிற்றம்பலம். ஞானத்தின் படிநிலைகள் தசகாரியம். தசகாரியத்தை பற்றி இந்த அதாவது ஞானத்தின் படிநிலைகள் தசைகாரியம் என்று அதுவும் போனா சந்திரசேகரம் விரிவுரையாளர் இந்தினாரியத்துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து நாங்கள் தசகாரியம் படித்தபடியா இது எல்லாம் ஒரு இது சுருக்கி நல்ல வடிவ தந்திருக்கிறேன். அப்போ இதற்கா படிக்க ஒரு விருப்பமாக இருக்கு. சைவ சித்தாந்தம் கூறும் தசகாரியம் அல்லது ஞானத்தின் படிநிலை பற்றிய விளக்கத்தை சிவப்பிரகாசம், உண்மை நெறி விளக்கம், துகளறு போதம், பண்டார சாத்திரங்கள் மற்றும் சிவஞான பாடியத்தின் வாயிலாக அறியலாம். திருவாவடுதுறை ஆதீன பண்டார சாத்திர நூல்களில் 14 நூல்கள் தசகாரியம் பற்றி விளக்குகிறது. எங்க சிவஞான திருவாவடுதுறை ஆதீன பண்டார சாத்திர நூல்களில 14 நூல்கள் அந்த எங்கட 14 மெய்கண்ட சாஸ்திர நூல்கள் இருக்குத்தானே, அதுல 3 நூல்கள்ல தசகாரியம் பற்றி விளக்குகிறது. இங்க சிவபிராசத்துல வருது, உண்மை நெறி விளக்கத்துல வருகுது. அப்ப அந்த அவை அம்பலவான தேசிகர் தசகாரியம், தட்சணாமூர்த்தி தேசிகர் தசகாரியம், சுவாமி தசகாரியம் என்பனோ. இது வேற பண்டார சாத்திர நூல்களில 14. இது பண்டார சாத்திர நூல், அதுலேயும் இருக்குது. அதுலேயும் 14 நூல்கள்ல தான் 3 நூல்கள்ல தான் இந்த அம்பலவான தேசிகர் தசகாரியம், தட்சணாமூர்த்தி தேசிகர் தசகாரியம், சுவாமி தேசிகர் தசகாரியம் என்பன. இந்த தசகாரியம் என்ற தசண்டா 10. அப்ப அந்த தசகாரியம் என்று சொன்னா 10 விடயங்கள்ல நாங்க 10 வழிமுறைய இதண்டா அந்த இறைவனை அடையலாம் என்றதான் அந்த 10 தசகாரியம் சொல்லுது. சைவ சித்தாந்த மெய்யியல் சரியை முதலிய நாட்பாதங்களில் ஞானமே வீடு பேற்றுக்கு வாயில். அப்ப சரிய கிரிய யோகம் ஞானம், அதுல இந்த ஞானம்தான் வீடு பேற்றுக்கு வாயில். ஞானம் நாங்க முதலே படிச்சிருக்கிறோம். பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம் என மூவகைப்படும். இந்த ஞானத்தின் படிநிலைகளை சித்தாந்தம் வேறொரு வகையில் 10 பகுத்து தசகாரியம் என்று குறிப்பிடும். அப்ப சரிய கிரிய யோகம் ஞானம் அதையும் நாங்கள் இறைவனை அடையுரிய நாட்பாதங்கள், சைவ நாட்பாதங்கள் என்று எங்களுக்கு முதலே தெரியும். அப்ப ஆனால் இந்த ஞானத்தின் படிநிலைகளை இந்த சித்தாந்தம் வேறொரு வகையில் 10 பகுத்து தசகாரியம் என்று குறிப்பிடும். இது ஞான செய்தி என்று வழங்கப்பெறும். ஞானம் என்பதற்கு அறிவு என்பது பொருள் ஆயினும் தத்துவ நூல்களில் அது பொருள் இயல்பை உள்ளவாறு உணரும் உணர்வுக்கே குறியீடாக வழங்கும். அறிதல் என்னும் அளவில் சரியை கிரியை யோகம் என்பனவும் ஞானமே ஆயினும் சைவ சித்தாந்தம் இவற்றை ஞானம் என கொள்ளாது பொருள் இயல்பை உள்ளவாறு உணர்வை தத்துவ உணர்வையே ஞானம் என்று கூறுதல் இக்கருத்து பற்றியே ஆகும். சைட்ல ஓட்டு வச்சுக்கிறோம். உப விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞான 4 அரும்பு மலர் காய் கனி மேல் அன்றோ பராமரமே என்று தாயுமானார் பாடல் அடிகள் சரிய முதலியவற்றை விஞ்ஞானம் என்றது மெய்ப்பொருளை ஒரு வகையில் அறியும் பொதுமை பற்றியே ஆகும் என்பது நோக்கத்தக்கது. பிறப்பு நிலையில் உள்ள உயிர் உடம்பையும் உலகத்தையும் பற்றி நின்று உலகப் பொருள்களை தனித்தனி சுட்டி அறிந்து வரும் உணர்வு பாச ஞானம். நாங்க உண்மை விளக்கத்துல இது படிச்சிருக்கிறாங்க. பாச
என்றால் என்ன? என்ன சொல்லினம் இவ? பிறப்பு நிலையில உள்ள ஒரு உயிர் உடம்பையும் உலகையும் பற்றி நின்று உலகப் பொருள்களை தனித்தனியாக சுட்டி அறிந்து வரும் உணர்வுதான் இந்த பாசம் ஞானம். தன்னறிவை கட்டுப்படுத்தும் பாசமாகிய தத்துவ தாத்வீகங்களால் விளங்கி, தத்துவம் என்றது 36 தத்துவம், தாத்வீகங்கள் என்றது 60 தாத்வீகங்கள் விளங்கி தனக்கு வேறான பொருள்களை பற்றி நிகழும் ஞானம், அது தத்துவம். உயிரின் விளக்கத்துக்கு உதவும் மாயையின் அடிப்படை கூறு. அப்ப தத்துவம் என்றது தனக்கு அந்த ஆத்மாவுக்கு வேறான பொருள்களை பற்றி நிகழும் ஞானம்தான் தத்துவம். உயிரின் விளக்கத்துக்கு உதவும் மாயையின் அடிப்படை கூறு தாத்வீகம். அப்ப உயிரின் விளக்கத்துக்கு உதவுன்ற மாயையில இருந்து கிடைத்தவைகள் தான் இந்த தாத்வீகம். அதன் காரியம் அதன் தாத்வீகம் அதன் காரியம். ஓகே, மெய்ப்பொருளை தலைப்பட்டு உணர விரும்புவோம். இப்போ எங்களுக்கு மெய்ப்பொருளை நாங்கள் தெரிய வேணும், அடைய வேணும் என்று விரும்புகிறவன், உணர விரும்புகிறவன் முதற்கண் தன்னை பற்றி நான் என உள்நோக்கி உணர்தல் வேண்டும். அவ்வாறு உணரும் போது தன்னை பெரு உடம்பு நுண்ணுடம்பு முதலியவற்றின் தனவாசி வேறாக இது நான் அல்லேன், இது நான் அல்லேன் என கழித்து செல்லும் ஆராய்ச்சி உணர்வு நிகழும். அவ்வாறு தத்துவங்களை தமக்கு வேறாக கண்டு கழித்து மேம்படும் உணர்வு தத்துவ கட்டுப்பாட்டில் நீங்கி வியாபகமாய் விளங்கும் நிலை பசுஞானம் எனப்படும். காதலினால் நான் பிரமம் என்னும் ஞானம் கருது பசுஞானம். திருவருளின் உண்மையை உணர்த்தல் பதிஞானம் எனப்படும். தலைவன் அருளை சார்ந்தல் பற்றி விளக்கும் ஞானம் பதிஞானம். இதனை சத்துடன் இச்சை மேவித்தரிப்பது சிவஞானந்தான் என அம்பல வான தேசியர் தசகாரியம் குறிப்பிடுகிறது. அந்த பண்டார சாத்திரங்களில 3 இந்த தசகாரியம் பற்றி சொல்லுது. அப்ப அதுல இந்த அம்பலவானற்ற தேசிகர் தசகாரியத்தில சொல்லுது பதிஞானத்தை பற்றி. இதனை சத்துடன் இச்சை வித்தரிசிப்பது சிவஞானந்தான் என்று அம்பலவான தேசிய தசகாரியம் குறிப்பிடுகிறது என்றுதான் அதுல அதை சொல்லி நம்ம அதை மேல நினைவுபடுத்தத்தான் அதை சொன்னேன் நான். இச்சிவஞானம் ஒருவன் உணர்வில் விளங்கும் போது முன் விளங்கிய பசுஞானம் அறியாமையை கழியும். இம்மூவகை ஞானம் பற்றி விளக்குவதை சிவஞான போதம் என்பதாம் சூத்திரத்தில் கண்டு 9ஆம் சூத்திரத்தில் இந்த மூவகை ஞானங்கள் இது பசுஞானம், பாசஞானம், பசுஞானம், பதிஞானத்தை பற்றி 9ஆம் சூத்திரத்துல சிவஞான போதத்துல அதை நாங்கள் படிச்சிட்டோம். அதை விளக்கி இருக்கு. இவ்வாறு மூவகை ஞான நிலைகளிலும் ஆன்ம மெய்யுணர்வு எய்துவதற்கு கண் நிகழும் உணர்வு மாற்றங்களை 10 வகையில் வைத்து கூறும் முறை தசகாரியம் எனப்படும். தசம் என்றால் 10, காரியம் என்றால் செயல். ஞானம் ஞான செய்தி, உயிர்கள் உணர்வு, பொருட்களை முன்னர் பொதுவாக பருநிலை கண்டு பின் அவற்றை சிறப்பாக நுணுகி உணர்ந்து அவற்றின் பெரும் பொருள் உண்மையை பற்றும் இதனை நூல் உணர்ந்தோர் கண்டதை கொண்டு காணாததற்கு செல்வது என்றும் படிமுறையில் அறிவு நுணுகி வருதல் என்றும் குறிப்பர். இது பொதுவில் நின்றும் சிறப்பிற்கும் போதல் என குறிப்பிடலாம். தூளாருந்ததி நியாய முறையிலே இதனை விளக்கலாம். அதாவது வானத்தில் உள்ள மீன்களில் அருந்ததி மீன் மிகச் சிறியது. அதனை ஒருவனுக்கு புலப்படுத்த வேண்டி அதற்கு பக்கத்தில் உள்ள பெரிய மீனை காட்டி புலப்படுத்துவது போன்றது. அதுக்கு பெயர் தூளா அருந்ததி என்றுதான் அதை சொல்றது. அப்ப நாங்க முதலே இது உண்மை விளக்கத்துல படிச்சுட்டோம். மேற்கூறிய முறையில்
பாசஞானம் நீங்கி பசுஞானம் விளங்கப் பெறுவதலை முன்னர் அதுவும் பின்னர் அதுவும் பின்னர் அதுவும் நீங்கி சிவஞானம் விளங்கப் பெறுதலை 10 வகையில் வைத்து விளக்க உணர்த்தும் முறை தசகாரியம் படும். தசகாரியம் என்பதனை நாம் இவ்வாறு வரைவுக்கு உட்படுத்தலாம். சரி. தாழ் வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சார்ந்தது சரியாதிகளில் முறையே நின்று சிவனருள் விளங்க குருமூர்த்தியின் திருவருள் நோக்கால் வாய்க்கப்பெற்று பரிபாகமுற்ற ஆன்மா தன்னின் வேறாக உலகத்தை கண்டாலும் தன்னை தானாக காண்டலும் சிவமாக காண்டலும் அழுந்தி அனுபவித்தலும் ஆகிய 3 வகை நிலைகளை 10 அவத்தைகளாக நுகரும் அனுபவத்தை அறிவிப்பதாம். சைவ சித்தாந்தம் கூறும் முறையில் பொருள் இயல்புகளை உணர்வதே உண்மை ஞானமாகும். அது பொருளின் எண்ணிக்கை வகையால் 3 என்றும் இந்த ஞானமே கேட்டல் முதலிய 4 இடத்து 10 விரியும். இவை தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்பனவாகும். இந்த ஞானமே கேட்டல் முதலிய 4 இடத்து. எது கேட்டல், சிந்தித்தல், கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டகுடல். அந்த 4 இந்த முதலிய கேட்டல் முதலியண்டா அங்க அந்த 4 வந்துடும். அதுதான் அந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டகுடல். அந்த 4 தான் இப்ப 10 விரிந்து தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவஜோகம், சிவபோகம். இதுதான் இந்த தசகாரியம். அப்ப என்பனவா. சரி. துகளறு போதம் முதலிய சில நூல்களில் இவை 30 என்றும் இன்னும் விரிவாக விளக்க பெறுகின்றன. நாங்க துகளறு போதம் படிச்சுட்டோம். தசகாரியத்துள் ரூபம் 3 சிந்தித்தல் அடங்கும். தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி, சிவயோகம் என்னும் 3 தெளிதல் அடங்கும். சிவபோகம் நிட்டையில் அடங்கும். இவர் என்ன சொல்றாருண்டா, தசகாரியத்துல ரூபம் 3. எந்த ரூபம்? இந்த தத்துவ ரூபம், ஆன்ம ரூபம், சிவரூபம். இந்த 3ஐயும் எதுக்குள்ள கொண்டு போடுற? 3 சிந்தித்தல்ல அடங்கும். சிந்தித்தல்ல. பிறகு போடுறார் தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி, சிவயோகம். இந்த தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி, இந்த சிவயோகம், இந்த 3 தெளிதலில் அடங்கும். சிவபோகம் நிட்டையில் அடங்கும் என்று முடிச்சிருக்கிறார். அப்ப அந்த தெளிவங்களுக்கு இருக்க வேணும். என்ன தத்துவ ரூபம் என்னத்தை சொல்லுது, ஆன்ம சுத்தி என்னத்தை சொல்லுது, சிவயோகம் என்னத்தை சொல்லுது, சிவயோகம் என்னத்தை சொல்லுதுன்னு இது முந்தி எழுதி இருக்கிறேன் நான். இது சிவ போகம் தான், சிவயோகத்தை சொல்ல இல்ல இதுல. சிவயோகம் இதுக்கு வந்துட்டுது. தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி, சிவயோகத்தோட தெளிதலில் அடங்கும். சிவபோகம் நிட்டையில் அடங்கும். 10 கேட்டலில் அடங்கும். நீர் அதைத்தான் தேடுறீர் போல இருக்கு. 4 இது இருக்குது. எது? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டகுடல். ஆனா கேட்டலுக்குள்ள 10 வருது. இங்க வேறும் என்ன கேட்டல் முதலிய 4 இடத்து 10 கேட்டலுக்குள்ள வந்துடுது. இந்த 10 கேட்டலுக்குள்ள வருது. 10 கேட்டலுக்குள்ள வந்தால் 2வது என்ன? இல்ல 2வது என்ன? 10 கேட்டலுக்குள்ள வந்தால் இது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி எதுக்குள்ள வருதுன்னு சொன்ன வரிஞ்ச இந்த ரூபம்
தத்துவ ரூபம், ஆன்ம ரூபம், சிவ ரூபம் மூன்றும் சிந்தித்தலுக்குள்ள வருது. பிறகு சுத்தி வந்து ஆன்ம தெளிவுக்கு சுத்தி அடங்குது. சிவயோகம் மூன்றும் தெளிதலுக்குள்ள தெளிவு. வருது. சிவபோகம் சிவபோகம் நிட்டேக்குள்ள நிட்டை வருது. அப்ப இந்த கேட்டலுக்குள்ள 10 வருது. 10 அடங்குது. அதைத்தான் கவனிக்க வேணும். அப்ப இப்ப 5 விடுறபடியும் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்த்தென தன் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்ந்த விட்டு அந்நிய மின்மையின் நரன்களல் செலுமே என்பது சிவஞான போத 8ஆம் சூத்திரம். இதில் விட்டு என்றும் செல்லும் என்றும் மெய்கண்டார் கூறும் இரு செயல்களே தசகாரியம் எனப்படுகின்றன. இங்க விட்டு உணர்த்த விட்டு அதுவும் பிறகு என்ன சொல்றார்? செல்லும் என்ற இந்த செல்லும் அரண்களல் செல்லுமே, இந்த ரெண்டையும் தான் இந்த மெய்கண்டார் சொல்லி இருக்கிறார் சிவஞான போதத்துல 8ஆம் சூத்திரத்துல. இந்த 2 செயல்களுக்கும் தானா தசகாரியம் விளக்குது. இந்த விட்டு என்றதும் செல்லும் என்றதும் இந்த தசகாரியத்தை அங்க விளக்கு. இவற்றுள் விடுதல் பாசகூட்டத்தை பசுபோதத்தையும் ஆகும். இது இந்த விடுதல் வந்து இந்த பாசத்தை நாங்கள் இந்த 36 தத்துவங்கள்ல இருந்து விடுபடணும். அதையும் சொல்லி இந்த பசுபோதம், அதாவது ஆன்ம போதத்தை அங்க சொல்லுதே. நாங்கள் இந்த 36 கருவிகளையும் 60 தாத்வீகங்களையும் வச்சுக்கொண்டு நாங்கள் நான் தான் எல்லாம் நாங்கள் அதான் அந்த ஆன்ம போதம். நான் தான் எல்லாம் செய்கிறேன், என்னால தான் எல்லாம் நடக்குது, நான் இல்லாட்டித எல்லாம் இறைவன் தான் செய்கிறான், ஆனா நாங்கள் நான் அதுதான் பசுபோதம், ஆன்ம போதம் ஆகும். அப்ப இந்த விட்டு என்று சொல்றது எதை கொடுக்குதான்? அந்த பாச கூட்டத்தையும் பசுபோது. செல்லுதல் என்பதை சொல்லுது அரண் களல் செல்லுமே. செல்லுதல் என்றதை எதை குறிக்குது? வாசியுங்க. செல்லுதல் சிவத்திடத்தில் ஆகும். சிவத்தின் இடத்தில் ஆகும். உபதேசத்தை பெற்றோர் அனைவருக்கும் விடுதலும் செல்லுதலும் ஒரு வகையாகவே நிகழ்தல் இல்லை. அவரவரது தன்மைக்கேற்ப மெல்லவும் விரவும் நிகழும். அப்ப இந்த விடுதலும் செல்லுதலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. அவரவற்ற தன்மைக்கேற்றத்தான் அது விரைவில் நிகழும் என்று சொல்லுது. மாலினி வாசிங்கோ. தத்துவம். மாலினி. தத்துவம், ஆன்மா, சிவம் என்ற 3 பொருட்களும் பாசம், பசு, பதி எனப்படும். ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 வகை பாசங்களுக்குள் மாயையின் காரியமாகிய தத்துவம் ஒன்றே கூறப்படுகிறது. 3 வகை பாசங்களில் மாயையை மட்டிலும் கூறியதற்கு காரணம், ஏனைய எல்லாவற்றையும் விட பருப்பொருளாய் நின்று உயிரை மயக்கி தனக்கு வேறாய் உள்ள பொருளை நோக்காது தன்னையே நோக்கும். தனக்கு மேல் வேறொரு பொருள் இல்லை என்று எண்ணும் எண்ணத்திற்கு காரணமாய் நிற்கும். ஆகவே முப்பொருளின் இயல்பை உள்ளவாறு உணரும் நிலை வேறுபாடே இங்கு தசகாரியம் எனப்படுகிறது. அப்ப இந்த முப்பொருள் பதிபசு பாசத்தை அந்த என்ன அதுல இருக்கிற அந்த உள்ளவாறு உணரும் நிலை, அந்த வேறுபாடு தான் இந்த தசகாரியத்துல இந்த முப்பொருளை பற்றி தான் சொல்லினான். இனி தத்துவங்களை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் கூறுமிடத்தில் ரூபம், தரிசனம், சுத்தி என்று சுட்டப்பெறும். இவற்றுள் ரூபம் என்பது பொதுவாய் நிருவிகற்பமாய் அறிதல் என்றும், தரிசனம் என்பது ஐயமாய் அறிதல் என்றும், சுத்தி என்பது தெளிவாக அறிதல் என்றும் சிவஞான முனிவர் தமது பாடியத்தில் குறிப்பிடுகிறார். நல்ல வடிவா சொல்லியிருக்க. ரூபம் என்றா நிருவிகற்பம், ஐயம் தரிசனம் என்றா ஐயம், சுத்தி என்றா தெளிவு சுத்தி. ஆனா இது தத்துவ சுத்தியும் ஆன்ம சுத்தியும் தான் இருக்கொழிய சிவசுத்தி அண்டு வராது ஒரு நாள். ஏனெண்டா அவரை நாங்க சுத்தி செய்ய தேவை. அது அங்க சிவயோகமும் சிவபோகமும் தான் வருகுது. அந்த 9வது அப்படி பிரிஞ்சு 2 10 வந்துட்டுது. அப்ப அதுவும் சிவஞான முனிவர் சிவபாடியத்துல நல்ல அழகா சொல்லி இருக்கிறாராம். இது நல்ல ஒரு கிளியர். ஒரு ஜெப்னா யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு பேராசிரியர் தான் இதை எழுதி போட்டிருக்கிறார். வாசிங்க.
ஆன்மா, ஐம்பொறி, மனம் முதலிய தத்துவங்களோடு கூடி அவற்றின் செயலே ம், தன் செயலாக கண்டுவரும் உணர்வு நிலையே ம், பாச நிலை எனப்பட்டது. ம். பாச அதை ஞான நீ பாச பாச ஞான ஞான நிலை. பாச ஞானம் எனப்பட்டது. பாச ஞான நிலை எனப்பட்டது. ம், அதை நீக்கிக் கொள்வதற்கு முதற்கண் தத்துவங்களின் இயல்பை சுட்டி உணர்தல் வேண்டும். ம், பின்னர் அவற்றின் நீக்கத்திற்கு அத்தத்துவங்களால் நமக்கு விளங்கும் அறிவிச்சை செயல்களின் விருத்திகளை இன்ன இன்ன என முன்னர் உணர்தல் வேண்டும். அங்கனம் உணர்தல் தத்துவ ரூபம் எனப்படும். ம், பின் அவை தாமே அறிவெனவல்ல. கண்ணுக்கு முகத்தை காட்டும் கண்ணாடி போல உயிர்களுக்கு பொருட்களை காட்டும் அறிவில் பொருட்களே அவை என்று உணர்தல் வேண்டும். ம், அவ்வாறு உணர்தல் தத்துவ தரிசனம் எனப்படும். ம், அதன் பின்னே நமக்கு அன்றாடம் நிகழும் நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், தன்வசம் அழிதல் நிலைகளில் வைத்து அத்தத்துவங்கள் ஆன்மா தத்துவங்களின் இயல்பை இது என்ன இந்த அவஸ்தைகளையும் இதுல கொண்டு சொல்லி இருக்கிறாரு. என்ன நமக்கு அன்றாட நிலறது இந்த நனவு கனவு உறக்கம் பேருறக்கம், அத சமஸ்கிருதத்துல சொல்றது சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாது தன்பசம் அழிதல். இதுல ஒரு நல்ல தமிழ் வந்திருக்குது. நான் பார்த்துட்டேன். துரியாதீனம். துரியாதீதத்தை பேருறக்கம் உயிர் படங்கள் தான் நாங்கள் பதிச்சிருக்கிறோம். இஞ்ச தன்பசம் அழிதல் தன்வசம் வராது. அழிதல். ஒற்று நிலையுமே அது அந்த நிலையில வந்து இந்த இறைவனோடு அப்படியே அழுந்தி போற நிலையத்தான் அது சொல்லுது. ம். ம். என்ன இதுல விட்ட நீங்கள் அதோட சேர்த்தலை படிக்கணும். என்ன ஆன்மா ஆன்மா அத்தத்துவங்கள் ஆன்மாவினின்றும் ஆன்மாவினின்றும் நீங்குவனவாயிருத்தலையும் சுட்டி உணர்தல் வேண்டும். ம், இது தத்துவ சுத்தி எனப்படும். ம், இதனை மண்முதற் சிவமாதுராய் ம், வடிவு காண்பதே ரூபம். மண்முதற் சிவமாதுராய் ம், மலஞ்சடம் என்றல் காட்சி. மண்முதல் சிவமதுராய் வகை அதில் தான் நிலாது கண்ணுதல் அருளால் நீங்கள் சுத்தியாய் கருதுதலாமே. ம். இது உண்மையான உண்மையான விளக்கம் உண்டு. விளக்கத்தின் முதல் பாடம். அத சொல்றேன். தத்துவம் அனைத்தும் நோக்கி தனித்தனி செயல்கள் காண்ட ஒத்ததன் உருவமாகும் ஒன்றையொன்று உணராது இது சத்திய மஞ்சடமே எனத்தான் அறிந்திடுதல் காட்சி. நித்தியம் அன்று சில நாள் நீங்குதல் என்றால் சுத்தி. ம், அம்பலவான தேசிகர் தசஹாரியம் எனவும் குறிப்பிடுதல் காணலாம். ம், தத்துவங்களின் இயல்பை நூல்களில் அறிந்து கொள்வது போல தத்துவங்களோ அல்லது அவற்றின் கூட்டமோ ஆன்மா அல்ல. ம், ஆன்மா வேறு என்பதையும் அதன் இயல்புகளையும் நூல்களில் கூறியவாறு அறிந்து கொள்ளுதலே ஆன்ம ரூபம். ம், அதாவது தத்துவ சுத்தி என்னும் பாசத்தை பற்றி தெளிவு காட்சி. ம். தெளிவு காட்சி எய்திய ஆன்மா அக்காட்சி பற்றி பாசத்தில் நீங்கி தன் வியாபக நிலையை தலைப்பட்டு தானே முதலென நிற்கும். இங்கனம் தன்னை உணர்தலே ஆன்மாவின் இயல்பை பொதுப்பட காண்டல். ஆதலால் உட்காட்சி ஆன்ம ரூபம் எனப்படும். அதன்பின் அவற்றை தன் அறிவுக்கு பொருந்துமாறு ஆராய்தலே ஆன்ம தரிசனம். இவ்வாறு ஆராய்ந்த பொழுது ஆன்ம தத்துவங்கள் போல சடமாகாது சித்தே என்றாலும் பிறிதொன்றன் துணையின்றி தனித்து நின்று அறிய இயலாது. ஆதலின் அதற்கு எப்பொழுதும் துணையாயுடன் நின்று உணர்த்தி வருவது முதல்வன் திருவருளே என்பது இனிது விளங்கும். ஆதலின் அவ்விளக்கத்தின் வழி தனக்கென ஒரு செயலமின்றி எல்லாம் முதல்வன் செயலாக உணர்ந்து தன் செயலற்றிருத்தல் ஆன்ம சுத்தி. தேசுருமருவும் ஆன்ம தரிசனமும் ஆன்ம சுத்தி. ஆசிலா ஆன்மலாபம் ஆக மூன்றாகு மூன்றும் பாசமது அகல ஞானம் பற்றல் தான் பணியை நீத்தல் ஏசில் நேயத்து அழுந்துதல் எனும் இவற்றுள் அடங்கும் அன்றே. சிவப்பிராசம் 71வது
பாடல் நாங்கள் படிச்சிட்டோம். ஆன்ம தரிசனம் என்றா பாசமானது நீங்க ஞானத்தை தரிசித்தல். எங்க தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி நடந்தா பிறகுதான் இந்த ஆன்ம ரூபம் எங்களுக்கு கிடைக்குது. அப்ப அந்த ஆன்ம ரூபம் கண்ட உடனே ஆன்ம தரிசனம். அப்ப அங்க பாச நீக்கம், எல்லா பாசங்கள்ல இருந்து எல்லாம் விலகி அந்த ஞானத்தை தரிசித்தல்லாம் இந்த ஆன்ம தரிசனம். ஆன்ம சுத்தி, தன் செயலை விடுதல். ஆன்ம லாபம், நேயத்து அழுந்துதல். தன் செயலை விடுதல் அல்லது தான் பணி நீத்தலாவது ஆன்மாவின் இச்சா ஞானாக்கிரிகளின் தொழிற்பாடின்றி நிகழ்வனவெல்லாம் சிவபெருமானது இச்சா ஞான கிரிகளின் நிகழ்ச்சி என கண்டு திருவருள் வியாபத்துக்குள்ளாக ஆன்மா அடங்கி நிற்றலாம். காலாதி தத்துவங்களா, காலாதி என்ற காலம், நியதி, கலை என்ற அந்த வித்தியா தத்துவங்கள் இழைந்தான் இந்த காலாதி தத்துவங்களால் ஏகதேச அறிவின் இயல்பை உணர்ந்து அவ்வேகதேச அறிவுக்கு காரணமான மலங்கள் நீங்க பெற்ற அருள் நிலையில் அம்மலங்களின் வாசனை தாக்காதபடி அவ்வருள் வியாபத்துக்குள்ளாக ஆன்மா அடங்கி சிவத்தோடு ஏகனாகி நிற்பின் அதன் வியாபக அறிவு விளங்க தோன்றும். நேயத்து அழுந்துதல் என்றா ஏகனாகி நிற்றலாவது ஆன்மா தானென வேறு காணப்படுமின்றி சிவனோடு ஒன்றுபட்டு நிற்றல். அதான் நேயத்து அழுந்துதல். இதுவே ஆன்ம லாபம். அதாவது ஆன்மா காலாதி தத்துவங்களால் வரும் ஏகதேச அறிவின் இயல்பை உணர்ந்து அவ்வேகதேச அறிவுக்கு காரணமாகிய மலங்கள் நீங்க பெற்ற அருள் நிலையில் அம்மலங்கள் தாக்காதபடி அவ்வருள் வியாபகத்தில் ஆன்மா வடங்கி சிவத்தோடு ஏகனாகி நிற்பின் அதன் வியாபக அறிவு விளங்க தோன்றும். இந்நிலை தன்னின் மன்னி எய்திடுங் காலாதிபோதம் தன்னளவு அறிந்து நிற்கும் தகவிலாமலங்கள் நீத்த அந்நிலை கரணம் ஆகாவையை அதில் அறிவு அடங்கி மன்னிட வியாபியாய வான் பயன் தோன்றும் என்றே சிவப்பிராசம் 78வது பாடல் கூறும். தத்துவங்களின் இயல்பு, ஆன்மாவின் இயல்பு இவற்றை நூல்களில் கூறியவாறே கொள்ளுதல் போல சிவத்தினது பொது இயல்பு தடத்த இலக்கணம். அவற்ற சிவம் தடத்த இலக்கணம் என்ன? ஆன்மாக்களுக்காக அரு அருவிருவ திருமேனி தாங்கி 9 நவ தருபேதமாக ஆன்மாக்களுக்காக அவர் தந்த உண்மையான சொரூப நிலையில இருந்து இறங்கி வாரதைத்தான் சொல்றது தடத்த இலக்கணம். அப்ப சிவத்தினது பொது இயல்பு தடத்த இலக்கணம், உண்மை இயல்பு சொரூப இலக்கணம். நூல்களில் சொல்லியவாறு அறிந்து கொள்ளுதல் சிவரூபம். இப்ப நூல்களில நாங்கள் வாசிச்சு அறிகிறது சிவரூபம். வேறொரு வகையில் கூறினால் ஆகாயத்தின் அளப்பெருந்தன்மையை காணும் போது அங்கு காணப்படுவது வரும் வெளி மட்டுமன்றி அவ்வெளியினுள் அளப்பெருந்தன்மையை காட்டி நிற்கும் ஞாயிற்று ஒளியும் ஆகும். அவ்வொளி பற்றியே ஆகாயத்தின் பரப்பு உணரப்படுது. அதுபோல ஆன்ம வியாபகம் உணரப்பட்டது. அதற்கு சார்பாய் ஆங்கனின் நிறைந்துள்ள திருவருள் ஒளியிருத்தல் பற்றியேன திருவருளின் உண்மையை வாசிங்க. உண்மையை பொதுவாக உணர்வதே சிவரூபம் எனப்பட்டது. பின்னர் அவற்றை தன் அறிவிற்கு பொருந்துமாறு ஆராய்தல் சிவதரிசனம். சிவதரிசனத்தால் சிவமாய் காணும் காட்சியும் அக்காட்சியால் சிவானந்த விளைவும் உண்டாகும். ஆகவே இந்நிலையே சிவத்தை உண்மையில் காணும் சிவதரிசனம் ஆதல் அறிந்து தெளியப்படும். வித்தாயுள்ளத்தில் நின்ற பிரிவிருள் அகல ஞான வித்தாய் நிற்கும் வீரம் விட்டருள் இச்சை மேவ வைத்தது ரூபமாகும் வரும் அருட்செயலதாக ஒத்தது காட்சியாகும் உயர் சிவம் அதற்குத்தானே. அம்பலவான தேசியர் தசகாரியம் 33ல இருக்கா. ஆணவ படலமானது ஆன்மாவை விட்டு நீங்க ஆன்ம ஞான மயமாய் ஆன்மா ஞானமயமாய் அதாவது ஞான வித்தாய் நிற்கும். அந்த வீரத்தை விட்டு சிவனருளில் இச்சை மேவலை
மேவ வைத்தலே வைத்தலே சிவரூபம் என்பதாகும். எல்லாவற்றையும் திருவருளின் செயலாக காண்டலே சிவ தரிசனம் என்பதும் தெளியப்படும். ம். ம். சிவதர்சனம் சிவ தரிசனம் சிவ ம். ம். தெரியுதா? சிவ தரிசனம் வாய்த்த பொழுதும் பழைய வாசனை பற்றி யான் செய்தேன் பிறர் செய்தார் ம். என்னுடையது பிறருடையது என்று எண்ணும் தற்போதம் அல்லது சிவபோதம் எழும். ம். இதனை இச்சிவ தரிசன முறையில் சிந்தித்து அடக்கி தன் செயலற்று சிவத்தின் ஒன்றியிருத்தலே சிவயோகம் ஆகும். ம். இதுவே உண்மை யோகம். ம். ஏனைய யோகம் பொது யோகமே என்பது புலப்படும். ம். சிவம் தானும் தனது சக்தியும் என இரு கூறுபட்டு நிற்கும். ஆதலின் முதற்கண் சக்தியை அறிந்தே பின் சிவத்தை அறியும் நிலை உண்டாகும். இவற்றில் சக்தியை தெளிவாக அறியும் நிலையே சிவயோகம் எனப்படும். ம். சிவத்தை தெளிவாக அறியும் நிலையே சிவபோகம். ம். சிவயோகத்தில் ஆன்மா நிலைத்து நிற்கும் பொழுது சிவானந்தம் தோன்றும். ஆதலின் அதனை நுகர நுகர அது ஒரு பால் மிகுந்த பெருகி ஆன்ம அறிவை தன்னுள்ளே விளங்கிக் கொள்ளும். சிறப்பு. இந்நிலைக்கு மேல் திருவருளுக்கு முதலாகிய சிவத்தை மெய்யன்பாற்றலை பட்டு அன்பே இன்பமாய் அமரும் நிலை சிவபோகம் எனப்படும். இதுவே பிறவியின் முடிநிலை பெரும் பயனாதலால் இது ஆன்மா லாபம் எனப்படும். இந்நிலை இப்பிறவியில் இப்பொழுதே பெறக்கூடியது. Here and now. இது நின்மல துரியாதீத ஆனந்த நிலை எனவும் இன்புறு நிலை எனவும் கூறப்படும். சக்தியின் செயல்கள் எல்லாம் தச்சிவம் அதனுக்கு இன்றாய் ஒத்திடல் உணர்வளித்தல் உயர் சிவயோகமாகும். பித்தது வாசிச்சற்று பின்னமதற்கு தன்னுள் வைத்துயிர் போகமாக வளதல் ஆறாமைதானே. அம்பலவான தேசிய தசகாரியம் 34. சிவத்தை பற்றி கூறுமிடத்தில் ரூபம் தரிசனம் என்பதே கூறப்படும். ஆயினும் தத்துவத்தை பற்றி ஆன்மாவை பற்றியும் தெளிவாக அறிதலை சுத்தி என்று சொல்லுவது போல சிவத்தை தெளிவாக அறிதலை சுத்தி என்று சொல்வதில்லை. ஏனெனில் தத்துவத்தை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் தெளிவாக அறிதலின் பயன் அவற்றுள் வரும் மயக்கத்தினின்றும் நீக்குதலே ஆகும். ஆதலின் அவை சுத்தி எனப்படுகின்றன. சிவத்தை பற்றி தெளிவாக அறிதலின் பயன் அதனை விட்டு நீங்காது அதன் கண் அழுந்தி இன்புறுதலே. ஆதலின் அது சுத்தி எனப்படுவது இல்லை. சிவசுத்தி இல்ல. அங்க சிவசுத்தி என்று வராம சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம் அந்த சுத்தி. மற்ற இடங்கள்ல தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், சத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்று வந்தது. இங்க சிவரூபம், சிவ தரிசனம் என்று வந்தது. அதைத்தான் இந்த சிவபோகம் இங்கனமாக கூறப்பட்ட தசகாரியங்கள் மேற்கூறியவாறு முறையாக கூறப்பெற்றன. வாயினும் அவை ஒன்று நிகழ்ந்து முடிந்த பின்னர் தான் மற்றொன்று நிகழும் என்று கூற முடியாது. முப்பொருளும் வேறு வேறு பிரிந்து நில்லாமல் ஒன்றோரொன்று பின்னி கலந்து பிரிப்பின்றி உடன் நிற்பவை ஆதலால் மேலே கூறிய 10 ஞான செய்திகளும் ஒன்றன்பின் ஒன்றாய் வரிசையாக நிகழாமல் அவற்றுள் சில உடன் நிகழ்வனவாம். குறிப்பாக தத்துவ தரிசனத்தால் தத்துவ ரூபம் நிலை பெறும். ஆன்ம ரூபத்தால் ஆன்ம தரிசனம் நிலை பெறும். மேலும் சிவரூபம் ஆன்ம தரிசனத்தை பயத்தலால் அதில் அடங்கும். அவ்வாறே சிவ தரிசனம் ஆன்ம சுத்தியில் அடங்கும். ஆன்ம சுத்தியும் சிவயோகமும் ஒரு நிலையே ஆகும். பின் நிகழும் சிவயோகம்
ஆன்ம லாபம் எனப்படும். ம். இவ்வாறாதலின் ஆணவத்தின் நீங்கிய நின்மல சுத்தாவத்தியை ஐந்தவத்தை என வைத்து உணரும் பொழுது ம். தசகாரியங்களை 1 தத்துவ ரூபம், 2 தத்துவ தரிசனம், 3 தத்துவ சுத்தி, 4 ஆன்ம ரூபம், ம். 5 ஆன்ம தரிசனம், 6 ஆன்ம சுத்தி, 7 ஆன்ம லாபம் என்ற 7 அவதாரங்களாக உணர்த்தி இவற்றுள் ஆன்ம ரூபம் வரை உள்ள 4ம் ம். நின்மல சாக்கிரம் எனவும் ஆன்ம நின்மல சுத்தி துரியம். நின்மல துரியம் எனவும். இப்ப இந்த இல்ல இல்ல அங்க நின்மல மேல இருக்கு துரியம் நிர்மல சாக்கிரம். எங்க வச்சு எங்க நான் கீழே வந்துட்டேனே. ஓ நின்மல சாக்கிரம் எனவும். சரி ஆன்ம சரி. சுத்தி நிர்மல துரியம் எனவும். ஆ அப்ப இந்த இவற்றில் ஆன்ம ரூபம் வரையுள்ள 4ம் எது ஆன்ம ரூபம் வரையுள்ள 4ம்? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தரிசனம் தத்துவ சுத்தி சுத்தி, ஆன்ம ரூபம். இந்த 4ஐயும் சொல்றது நின்மல சாக்கிரம் எனவும். ஆன்ம சுத்தி நின்மல துரியம். ஆன்ம சுத்தி என்று கடைசியா வருது 6வது. அத ஓ நின்மல துரியம் எனவும். இவையில வேற அப்படி சொல்றார். நாங்கள் ஓ இதெல்லாம் திரும்பி எங்களோட கேள்விகள் எடுத்து வடிவா படிப்போம். இப்ப ஒன்று இருக்குதுன்றதை தெரிஞ்சு போவோம். வடிவா நாங்க படிப்போம். வடி ஆன்ம வழி இருக்கு தரிசனம். என்ன? ம் ம் படிங்க. ஆன்ம ஆன்ம தரிசனம். தரிசனம் நிர்மல சொப்பனம் எனவும், ம் ஆன்ம லாபம் நின்மல துரியாதீதம் எனவும் 4 அவத்தைக்குள் அடக்கி கூறுவது ம் துறை செய்யாதீன ஞான அனுபவ அனுபவ மரபாக உள்ளது. ம் இங்கு நின்மல சுளுத்தி என்றொரு அவத்தை இங்கு கூறப்படுவதில்லை. ம் அது ஆன்மா தனக்கு எல்லாச் செயலும் உள்ளன என உணரும் அளவில் தோன்றி பின் மறைவது என கொள்ளப்பெறுகிறது. ஆதலால் சுத்த நிலை 4 அவத்தைகள் என கூறப்படுகின்றன. ம் எனினும் திருவாவடுதுறை ஆதீன மரபில் நின்மல நிலையில் நிகழும் பல்வேறு அவத்தைகள் கூறப்பெறுகின்றது. ம் குறிப்பாக ம் நின்மல அதான் இதுல நாங்கள் தசகாரியம் நேற்று முந்தின படிக்க அங்க நின்மல சுளுத்தி வந்தது. அப்ப அதான் இவர் சொல்றார். இவர்தான் அதை 4 சொல்றார். 4 அவத்தைகள்லாம் இங்க நிகழுதுன்னு சொல்றார். ஆனால் பிறகு சொல்றார், ஆனாலும் குறிப்பாக நின்மல சுளுத்தியினை அம்பலவான தேசிகர். சரி படி. ம் குறிப்பாக நின்மல சுளுத்தி நிலையினை ம் ம் அம்பலவான தேசிக்கிறவர்கள் இருந்திடும் அகமது ஆக ம் எழுந்திடும் ம் நினைவடக்கி ம் தெளிந்திடுதனை இழந்து ம் திருவருள் இச்சை கூற பொருதுடல் அருளின் இச்சை பூண்டது சுளுத்தியாகும். திருந்திட அதனில் செய்து ம் செய்திட வேண்டும் ஏற்கே. ம் பொருந்திடல் அம்பலவாணர் அருளின் தேசியற்ற இச்சை பூண்டது தசகாரியத்தில சுளுத்தி. பொருந்திடல் அருளின் இச்சை பூண்டது சுளுத்தி. ஓ அவர் சொல்லி இருக்கிறார். அம்பலவாணர் தேசிய தசகாரியத்தில இந்த 5 அவத்தைகளையும் உட்படக்கிட்டு இருக்கிறார். இவர் இந்த ஆசிரியர் தனிய 4 அவத்தைகளைத்தான் சொல்லி சுளுத்திய விட்டுட்டார். இது நின்மல சுளுத்தி இல்லை என்று சொல்லி அதுல மேல வாய்ச்ச நாங்கள் விளங்கினோ தெரியல உங்களுக்கு. அப்ப அதைத்தான் அவர் பிறகு அம்பலவான தேசிய தசகாரியத்துல அது இருக்கண்டு சுட்டி காட்டி அந்த 28வது பாட்டையும் போட்டு எங்களுக்கு விளங்கப்படுத்துறார். வாசிங்க. நான் என்று எழுகின்ற நான் என்று எழுகின்ற நினைவினை அடக்கி தானொரு பொருள் என்பதையும் இழந்து திருவருளின் நோக்கமுற்று அத்திருவருளினை காமிப்பதாகிய இந்நிலை சுளுத்தி அவஸ்தை ஆகும். ம் தன்னை மறந்தால் தன் நாமங்கெட்டால் தலைவன் தாளே ம் என்கின்ற நிலையாகும். இவ்வகையானபடி நிலைகளில் சாக்கிராதீதம் மிக உயர்ந்தது. மெய்கண்டார் போன்றவர்களின் நிலை சாக்கிராதீதமாகும். இந்நிலை என்பது கருவிகள் 36ம் பொருந்தி சகல நிலைப்படாமலும் அறியாமைக்கு உட்பட்ட கேவலப்படாமலும் ம் தன்னிடத்தே தோன்றி நின்ற மேலான ஞான சக்தியின் அனுக்கிரகத்தால் தற்போத சேட்டை ஒளிந்து நீக்க அப்போது தோன்றுகின்ற சிவத்தோடு ஏகனாகி நிற்றல் சாக்கிராதீதமாகும். இதனை சிவப்பிரகாசம் பொற்புருகருவி யாவும் புணராமே அறிவிலாமை சொற்பெரு அதீதம் வந்து தோன்றுமே தோன்றி நின்று சிற்பெறாத நாளுள்ள செயலற உதிக்கும் தெற்பெறமாகி நிற்றல் சாக்கிராதீதந்தானே. சிவப்பிராசம் 80வது பாடல் என குறிப்பிடுகின்றது. சிவப்பிராச உரையாசிரியர் திருவிளங்கம் ஆன்ம ரூபத்தை நின்மல சாக்கிரம் எனவும் ஆன்ம தரிசனத்தை நின்மல சொப்பனம் எனவும்
ஆன்ம சுத்தியை நின்மல சுளுத்தி எனவும் குறிப்பிடுதல் காணலாம். சிவஞான போத அபயடக்கத்தில் தம்மை உணர்ந்து தம்மையுடையார் தன்னுணர்வார் என்று கூறப்பட்டது. இதனால் தன்மை உணர்ந்ததன்றி தலைவனை உணர்தல் கூடாது என்பது பெறப்படுது. சிவப்பிராசத்தில் 72-78 செய்யுள்களில் தன்னாலே தன்னை அறிந்தால் தன்னை தானே காணும் எனவும் அதில் அறிவு அடங்கி மன்னிட வியாபியாய வான் பயன் தோன்றும் எனவும் கூறப்படுகின்றன. இவற்றின் பொருள் ஆன்மா தன்னுடைய இயற்கை அறிவினாலே எதனையும் அறியும் இயல்பு தனக்கு இல்லையாயினும் தன்னுடைய அறிவினாலே அறிந்து அனுபவிப்பவனாக கருதி போகங்களை அனுபவிக்கும். சிவஞானத்தாலே அந்த ஞானத்தை அறிந்தால் தான் கருவிகளோடு கூடி நின்று போகங்களை அறியும் முறைய உணரும் என்பதும், இறைவனில் ஆன்மாவின் அறிவு அடங்கி நிலை பெற்றால் தான் எங்கு நிறைந்துள்ள வியாகவத்தன்மையாகிய உயர்ந்த பயன் ஆன்மாவுக்கு விளங்கும் என்பதும் ஆகும். இவற்றால் சிவப்பிரகாசம் தலைவனை உணர்தன்றி தம்மை உணர்தல் கூடாது என்னும் கருத்தை தெரிவிக்கின்றது. இவற்றை நோக்கும்போது சிவப்பிரகாசம் சிவஞான போதத்தோடு மாறுபடுவதாக தோன்றும். அம்மாறுபாடு இல்லை என்பதை சிவஞான முனிவர் தசகாரியங்களிலும் வைத்து விளக்குகிறார். சிவஞான போதத்தில் கூறியது ஆன்ம சுத்தியின் பின்னுள்ளதாகும், சிவப்பேற்றை பற்றியது. சிவப்பிரகாசத்தில் தன்னாலே தன்னை அறிந்தால் தன்னையும் தானே காணும் என்பது சிவரூபத்தால் ஆன்ம தரிசனம் கிடைக்கும் என்பதை குறிக்கின்றது. அதில் அறிவடங்கி மன்னிட வியாபியாவான் பயன் தோன்றும் என்றது சிவதரிசனத்தால் ஆன்ம சுத்தி கிடைக்கும் என பொருளொருமை காண்கின்றார். அரண் தன்னாலே தன்னையும் கண்டு தமைக்கானார் என சிவஞான போதத்தில் 9ஆம் சூத்திரத்து முதல் அதிகரணத்தில் வரும் தொடர் சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம் கிடைக்கும் என்பதையும் அவ்விடத்தை குறிக்கின்றார். 8ஆம் சூத்திரம் ஆன்ம தரிசனம் பற்றி கூறுகிறது. 9ஆம் சூத்திரம் ஆன்ம சுத்தி பற்றி கூறுகிறது. எனினும் சிலர் சிவப்பிரகாசம் தான் பணியை நீத்தலே ஆன்ம சுத்தி என்று 71வது பாட்டில் கூறுகிறது. அக்கருத்து ஏகனாகி சொட்டு தண்ட வந்துட்டு இன்னும் போகணும் போல இல்லையே, மேல போயிட்டு போல கீழே போட்டேனோ நான் நாக மேல வந்துட்டு ஓட்டு சும்மா தட்ட போகும். இப்ப தேவைக்கு போகாதான் பாருங்க. சரி. அக்கருத்து இறைவனி நிற்க என பின்வரும் 10ஆம் சூத்திரத்தில் தான் உள்ளது. எனவே 10ஆம் சூத்திரம்தான் பாச நீக்கமாகிய ஆன்ம சுத்தியை கூறுகின்றது. 9ஆம் சூத்திரம் பதியை நாடி எனவும் தன்னிழலால் பதி எனவும் சிவதரிசனம் கிடைக்கும் முறையை குறிக்கின்றது என குறிப்பிடுவர். இக்கருத்தை விளக்கும் சிவஞான முனிவர் சிவதரிசனம் நிகழ்ந்து முடிந்த பின்புதான் ஆன்ம சுத்தி நிகழும் அன்று ஒளிர்வருதலும் இருள் நீங்குதலும் ஒரே காலத்திலே உடன் நிகழ்வது போல சிவதரிசனம் நிகழும் போதே ஆன்ம சுத்தியும் உடன் நிகழ்வதாகும். இது பற்றியும் ஆன்ம சுத்தியை முடித்து கூறும் அடுத்த சூத்திரத்தோடு இச்சூத்திரத்தில் உள்ள வேறுபாடு சிறிதே ஆதலில் இரு சூத்திரங்களும் ஒரு பொருளையே இது வேறுபடுத்தி கூறுகின்றது என்கின்றார். தொகுத்து நோக்கும் போது இந்திய மெய்யியலில் தசகாரியம் பற்றிய விளக்கம் மாலினி வாசிக்கட்டும். முடியுது இதோடைய சைவ சித்தாந்த மாலினி கருத்தை விளக்கம் இல்ல இங்க சைவ சித்தாந்த கீழே சைவ சித்தாந்த மரபு இந்த சைட்ல இருக்குது வேற இந்த சைவ சித்தாந்த மரபுக்கு
சைவ சித்தாந்த மரபுக்கு சிறப்பாக உரியதாகும். ம். ரசகாரியம் பற்றிய அறிவை சாத்திர நூல்களில் மட்டுமன்றி திருவாசக முதலிய நூல்களிலும் காணலாம். ரசகாரியத்தை ஞானத்தின் படிகள் என்று கூறும்போது ஆன்மசுத்தி, சிவ தரிசனம் முதலியவை பெறுபேறாக இருந்தாலும் முடிவான பெறுபேறாக சிவயோகம் சிவபோகம் 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 ம். காணப்படுவதாலும் அதற்கு மேல் எவ்வகை நிலைகளும் இல்லை. ம். ஆகையால் அதனை ஒரு படிமுறையாக கொள்வது இடர்பாட்டுக்குரியதாகின்றது. எனவே இதனை நவகாரியம் என அழைக்கலாம் என்பர் சிலர். முன்னர் காட்டப்பட்டது போல சிலர் சிவ தரிசனம் முதலியவற்றை ஆன்ம லாபமாக கூறி தசகாரியத்தை 7 என்பர். ம். எவ்வாறாயினும் ஆன்ம சுத்தி உட்பட்ட யாவையும் ஆன்ம லாபம் என்று வரையறுக்கலாம். ம். இவை பற்றிய விடயங்களை ஞான மரபில் நின்ற சமயகுருவர்கள் அருணகிரிநாதர் போன்றோரின் பாடலுடன் ஒப்பிட்டு ஆராய்கின்ற போது மேலும் பல உண்மைகள் புலப்படும். ம். இது உதவிய நூல்களை சொல்லி இருக்கணும். உதவிய நூல்கள் திருவாதிராயன பண்டார சாத்திரம், திருவிளங்கம் சிவப்பிரகாசம், ஆனந்தராஜன் தசகாரியம், அருணவடிவேலு முதலியார் சிவஞான பூத மாபாடியம், வச்சிரவேல் முதலியார் ராதாசனன் சிவஞான பாடிய திறம். தான் இருக்கிறேன். ஓ தன்றிக்கணும். அதே இந்த நேரம் ஆர்டிக்கல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னண்டு போய் நீங்க சும்மாவே எடுங்க வரும். என்னன்னு இது இது அதே யூடியூப்ல நேரம் அதே நேரம் இந்த மெய்கண்ட சாஸ்திரங்களாகிய சிவஞான போதம், சிவப்பிராசம், எல்லாம் சொன்ன நூல்கள், உண்மைநெறி விளக்கம், இதுல சொன்ன எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து கூறியிருந்தவர். நல்லா இருந்தது எனக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்கள் ஆனால் எங்களுக்கு இது வாசிச்சது இன்னும் விளக்கம் காணாது. நாங்க திருப்பி திருப்பி பார்க்க. இதுல இருந்து கேள்வி எடுத்து நாங்கள் ஒவ்வொண்டா பார்க்க மற்ற இடங்கள்ல தசகாரியங்களை படிச்சதையும் சேர்த்து நாங்கள் அதுல இருக்கிற கேள்விகளையும் எடுத்து ஒப்பிட்டு பார்க்க எங்களுக்கு. ஆனா இது இறைவனை அடையும் வழி முறையண்டு எங்களுக்கு அது விளங்குது. சரியா யோக ஞானம் மாதிரி, மற்றது கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், நிஷ்டல் மாதிரி அந்த வழிமுறை. மற்றது இந்த இது இறைவனை அடைகிற வழிகள்ல அந்த அவஸ்தைகளும் 5 வழி எங்களுக்கு அதுவும் தெரியும். சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, அந்த வழிகளும் எங்களுக்கு தெரியும். அப்ப அதுவும் தெரியும். நீங்க சும்மா மறந்து எப்படி எடுத்தீங்க?